குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட டாபிக் என்னென்னா மீட்டிங்ஸ், குவார்ட்டர்லி மீட்டிங்ஸ், ஆர்எம் மீட்டிங்ஸ், மேனலஸ் மீட்டிங்ஸ். கடந்த 2 மாதங்களாக மொத்தமாக 2 பெரிய மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அதில் மெடிக்கல் ரெப்ஸ் இருந்தாங்க, மேனேஜர்ஸ் இருந்தாங்க, சீனியர் மேனேஜர்ஸ் இருந்தாங்க, மார்க்கெட்டிங் ஹெட்ஸ் இருந்தாங்க, சேல்ஸ் ஹெட்ஸ் இருந்தாங்க. அங்கே சில விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணேன். இப்போது அந்த மீட்டிங்கில் நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். மீட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், மீட்டிங்ஸில் என்னென்ன இருக்கணும், இதெல்லாம் என்னோடய யோசனையிலேருந்து சொல்கிறேன். நான் எப்படி யோசிப்பேன்னா, மீட்டிங்ஸோட ஐடியல், அதை கண்டக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்கணும். ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு 30 பேர் ரூமில் உட்காந்துருப்பீங்க. அங்கே கண்டிப்பாக ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கணும். பேசிக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல கிராஸ் லேர்னிங் இருக்கணும். கிராஸ் லேர்னிங்ன்றது நடக்கவே நடக்காது. அதாவது அந்த மீட்டிங்கை வழி நடத்துகிறவர் ஒரு மேனேஜரோ இல்லை லீடரோ உட்காந்துருக்காரு. அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டு அவர் டேட்டாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் டேட்டாவை வச்சு தான் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ டேட்டா எப்போவுமே கொஞ்சம் போரிங்கானது, நம்மளோட எனர்ஜியை அது எடுத்துடும். அது அனலிட்டிக்கலை பேஸாக கொண்டது தான். நம்ம மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டேட்டாவோடு சேர்த்து அங்கே என்ன விஷயம் பேசுவாங்கன்னா, அங்கே ஒரு 4 பேர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அதாவது முதல்ல இருக்கிற 2 லைன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 rows இருக்குல்ல, மீட்டிங் அவங்களுக்கு தான் நடக்கும். நீங்கள் மீட்டிங் ரூமுக்குள்ளே என்டர் ஆன உடனே நீங்கள் முதல்ல பின்னாடி பார்க்கணும். அங்கே பின்னாடி இருக்கிற 3-4 லைனில் உட்காந்துருக்கிறவங்க மேனேஜர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அவங்க ரொம்ப போர்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலர் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சொந்த விஷயங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதுதான் இப்போ என்னோட இஷ்யூ. உங்களுக்கு தேவையான நேரத்தில், அதாவது ஒரு 30 பேர் உட்காந்துருக்கும் போது அவங்க கண்டிப்பாக கிராஸ் லேர்னிங்கில் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் விஷயங்களை கற்றுக்கணும். எப்போவும் மீட்டிங் நடக்கிற இடத்துல கிராஸ் லேர்னிங் நடக்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 1, ஒரு மீட்டிங்கை நடத்துகிற பர்சன் எப்போவுமே அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நடுவில் நிற்கணும். அவர் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவர் கடைசியில் உட்காந்துருக்கிற யாரையாவது பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஸ்லைடு ஓடிட்டு இருக்குல்ல, அதில் உங்களோட வியூ என்னன்னு கேட்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் இது விற்குது, புதுசாக வந்திருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களோட அனாலிசிஸ் என்ன, உங்ககிட்ட எவ்வளோ விற்றுச்சு, நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க, யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஓகே ஃபைன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை விற்றுட்டீங்க, ஆனால் எப்படி விற்றீங்கன்னு சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வர ஒவ்வொரு மெடிக்கல் ரெப்ஸையும் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு டைம் கொடுக்கப்படுறதே இல்லை. அவங்களுக்கு ஒரு 3-4 நிமிஷம் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட முன்னாடியே நம்ம சொல்லணும். அதாவது நீங்கள் வரும்போது உங்களுக்கு 3-4 நிமிஷம் கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்லணும்னா, 2-3 நல்ல விஷயங்கள், அப்புறம் 1-2 பாயிண்ட்ஸ் நீங்கள் பண்ண தப்புகள், அப்புறம் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போகணும். இனிமே நான் இதை தான் பண்ண போகிறேன். எப்போ 5 ரெப்ஸ் இதை பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் 15-20 நிமிஷம் அவங்கள பேச வச்சு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனில் ஆட் பண்ணுவேன். இனிமே இந்த ஒரு சர்டன் அஜெண்டா இங்கே இருக்கும், அதுவும் டைம் டேபிளோட. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப பெரிய மீட்டிங்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது சில டீம்ஸ்க்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் மீட்டிங்க்கு வரீங்க, நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வருவீங்க, 100 கிலோமீட்டர் தாண்டி வருவீங்க போவீங்க. அதாவது 200 கிலோமீட்டர், சிலர் ராத்திரியில் ட்ராவல் பண்ணி வருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு பார்ட்டிசிபேஷனே கிடைக்கலனா, நீங்கள் எந்த ஒரு ஸ்லைட்ஸையும் பார்க்கலன்னா, உங்களுக்கு அங்கே எந்த ஒரு இம்பேக்டும் கிடைக்கலனா, அப்போது மீட்டிங்ஸ் ரொம்பவே போர்டமாக மாறிடும், போரிங்காக பேர்டனாக மாறிடும். நான் சொல்கிற இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். பாட்டம் லைன்னா என்ன, கிராஸ் லேர்னிங். 2வது பாட்டம் லைன்னா என்ன, எப்போ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பீப்புள் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்களோ அப்போது அவங்க மூளையில் இந்த மீட்டிங்கோட ஹேங் ஓவர் வரணும். அதாவது எனக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிது, எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, கிளாப்பிங் கிடச்சிது, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்னோட ப்ராடக்ட்டை பற்றி பேசினாங்க, என்னோட டீட்டெயிலிங் பற்றி பேசினாங்க. நான் டீட்டெயிலிங்கை ரொம்ப நல்லா பண்ணேன், அவன் என்னை விட டீட்டெயிலிங் குறைவாக தான் பண்ணான், இல்லை அவன் நல்லா பண்ணான், நான் கம்மியாக பண்ணேன், நானும் பேசினேன், மீட்டிங்கில் நானும் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கரெக்டாக நடந்துச்சுன்னா அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல். அதை நாம் எப்படி பண்ணுறது? இப்போ என்ன கேள்வி வரும்னா, நம்மளால் எப்படி பண்ண முடியும்? ரூல் நம்பர் 1, ஒரு மீட்டிங்கை எப்போவும் பாசிட்டிவான நோட்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நாம் கிளாப்பிங்கோட, ஆந்தமோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மீட்டிங் இப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதாவது செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட், எனக்கு சேல்ஸ் வேணும், எனக்கு க்ரோத் வேணும், இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வேணும், எனக்கு இவ்வளோ வந்திருக்கு, எப்பவும் மீட்டிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக வேண்டியது உங்களால். இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, எங்களோட ஆளுங்க இந்த நல்ல வேலை செஞ்சுருக்காங்க, நம்மளோட பர்சன்ஸ்
சேஃபா டிராவல் பண்ணணும், நம்மளோட பர்சன்ஸ்க்கு இவ்வளோ மெடல்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம பீப்புள்ஸ் இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் சம்பாதிக்கணும், ஒருவேளை அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் கிடைக்கணும், இவ்வளோ பேர் ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க, இங்கே என்னோட ரூமில் உட்காந்துருக்காங்கல்ல அதில் ஒரு 7 பேர் அவங்க எல்லாரும் ட்ரிபிள் டைமண்டுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க, அவங்க இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிளாப் கொடுங்க. அப்புறம் இவங்களில் ஒரு 5 பேர் அவங்க டபுள் டைமண்ட் வாங்கியிருக்காங்க, ஒருவேளை அவங்க கடினமாக உழைச்சா ட்ரிபிளும் வர வாய்ப்பு இருக்குது. அதில் 2 பேர் எப்படி இருக்காங்கன்னா இன்னமும் ரொம்ப கீழே தான் இருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நீங்கள் மட்டும்தான். பேசிக்காக நீங்கள் எப்போ எல்லாரையும் மீட்டிங்க்கு வர வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம், அவங்கள வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ தான் மீட்டிங்ஸ் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, ஒரு சீனியர் மோஸ்ட்ல இருக்கிறவர், ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வரவர், இல்லை ZM இல்லை ஸ்டேட் ஹெட், அவர் என்ன பண்ணி ஆகணும்? ஒரே ஹோட்டலில் 3 மீட்டிங்ஸ் நடக்குது, அவர் ஒரு ரூம்குள்ளே வருவார், அங்கே 30 பேர் உட்காந்துருக்கீங்க. அந்த இடத்துல அவர் குறைஞ்சது ஒரு 50% ஆளுங்களை பற்றியாவது பேசி ஆகணும். அவரால் எப்படி அது முடியும்? முதல்ல அவர் அங்க இருக்கிற செகண்ட் லைன் கிட்ட கேட்கணும். நீங்க சொல்லுங்க, இங்க ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அதுல 25 பேர் மெடிக்கல் ரெப்ஸ், உங்கள இருக்கிற 4 பெஸ்டான மெடிக்கல் ரெப்ஸ் யாரு, அவங்க எதுக்காக பெஸ்டானவங்களா இருக்காங்க? முதல் விஷயம் என்னன்னா, பெஸ்டான மெடிக்கல் ரெப்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள வேலை செய்யறதுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கு, கடினமாக உழைக்கிறாங்க, சாயந்தரமும் கால்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட புது ப்ராடக்ட்ஸும் நல்லா விற்குது, டாக்டர் சேம்பர்ஸில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட லேர்னிங் கர்வ் ரொம்பவே நல்லா இருக்கு. மந்த் ஆஃப்டர் மந்த் ஹி இஸ் இம்ப்ரூவிங். அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கு, அவரோட டீடைலிங் நல்லா இருக்கு, அவரோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு, டாக்டர்ஸ் கூட இருக்கிற அவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெட்டரா இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மெடிக்கல் ரெப் ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்டையும், எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் குறைஞ்சபட்சம் 20 டைம்ஸ் மீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும், எத்தனை டாக்டர்ஸ்க்கு இவரை தெரியும், முகத்தை வச்சு அடையாளம் தெரியும் தெரியணும், எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த மெடிக்கல் ரெப் புது ப்ராடக்ட்ஸ் விற்கிறாரோ அவருக்கு டாக்டர்ஸ் சேம்பர்ஸில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். புது ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் விற்க முடியாது, அதுவும் ஒரு கீ. இதை பேசிக்காக வச்சுக்கிட்டு இப்போ செகண்ட் லைனில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள், யார் நம்பர் 1 மெடிக்கல் ரெப், யார் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. இது இங்கே இருக்கிற எல்லா மேனேஜர்ஸ்க்கும் தான். 25 பேரில் அவங்க சொல்லுவாங்க, இந்த ராம்குமார் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் எதுக்காக, ஏன் பெஸ்ட்டாக இருக்காரு, அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன? சார் இவர் டாக்டர் சேம்பர்ஸில் ரொம்ப பெஸ்ட், இந்த ஷாம்குமார் ரொம்ப பெஸ்ட்டானவர், இவரோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு, இவரோட புது ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்குது, இவரோட ப்ரொடக்டிவிட்டியும் ஹையாக இருக்குது, இவரோட க்ரோத்தும் ஹையாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்டாண்டப் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, ஓகே ஃபைன், அங்கே ஒரு 4 பேர் 5 பேர் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, சரி ஒன்று சொல்லுங்கள், அந்த 25 பேரில் ரொம்ப லோவான ரேங்கிங்கில் இருக்கிறவங்க யார், 25வது ரேங்க் யார், இல்லை 30வது ரேங்க்கில் இருக்கிற மெடிக்கல் ரெப் யார், அவரோட பேரை சொல்லுங்கள், அவரை நிப்பாட்டுங்க. பாட்டமில் இருக்கிற 2 பேரை நிற்க வச்சு அவங்கள பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். செகண்ட் லைனில் இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தைங்க இருக்காங்களா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் க்ரோத் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, புது ப்ராடக்ட்ஸ் ஏன் விற்கலை, ஒர்க் பண்ணாமல் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியுமான்னு கேளுங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே போய் அவங்க கிட்ட முழுசாக பேசி அவங்களோட ஃபுல் டேட்டாவையும் நீங்கள் கிளியராக செக் பண்ணணும். இன்சல்ட் பண்ணவே கூடாது, ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆகணும். எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு மீட்டிங்கில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ரூல். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவுட் ஆஃப் 25 பீப்புள்ஸில் நீங்கள் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 6-7 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட 25%. 25 பேரில் 25%னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் வரும். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசணும். அப்போ சொல்லணும், ஓகே ஃபைன், ரேங்கிங் முடிஞ்சது, இவர் தான் பெஸ்ட்டு, இவர் தான் பாட்டமில் இருக்காரு. சரி, இப்போ ஒன்று சொல்லுங்க, இங்க இருக்கிற இந்த 25 பேர்ல இர்ரெஸ்பெக்டிவ் சேல் க்ரோத் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு குவாலிட்டியில எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த குவாலிட்டி என்னன்னா, எந்த ஒரு ஆளு ரொம்ப கடினமா உழைக்கிறாரு, சாயந்தரமும் வேலை செய்யறாரு, ரொம்ப முயற்சி பண்றாரு, சேல்ஸ் இருக்கோ இல்லையோ, புது ப்ராடக்ட்ஸ் விற்குதோ இல்லையோ, அது நோ ப்ராப்ளம். ஒன்லி ஒன் குவாலிட்டி சொல்லுங்க. யாரு மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங்? கண்டிப்பா ஏதாவது ஒரு பேர் வரும். இவர் தான் ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவரும் வேலை செய்யறாரு, 2 பேரோட பேர் வரும். அப்போ 2 பேரை தெரிஞ்சுக்குவீங்க அவங்களோட உழைப்பை வச்சு. அப்புறம் நீங்கள் கேட்கணும், சரி சொல்லுங்கள், யாராவது ஒரு 2 பேரோட பேரை சொல்லுங்கள், அவங்க ஒரே ஒரு குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கணும். டாக்டரோட சேம்பரில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, சூப்பராக டீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க யாரையாவது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், ஓகே ஃபைன், இப்போ பண்ணி காட்டுங்க. 2 பேரும் சேம் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட நீங்களே சூஸ் பண்ண சொல்லணும், யார் நல்லா டீட்டெயில் கொடுத்ததுன்னு. இப்போ அங்கே ஒரு காம்படிஷன், ஒரு எனர்ஜி வந்திருக்கும். நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கணும், எந்த பையன்
புது ப்ராடக்ட்ஸை மேக்ஸிமமாக விற்கிறது. எப்படி விற்கிறாங்க? ஒருவேளை அவங்க இந்த புது ப்ராடக்ட்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி 40,000ன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டை நல்லா விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். சரி, நீ சொல்லு, நீ அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக என்ன வேலை செஞ்ச? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியும் கேட்கலாம், எந்த ஒரு பையன் உழைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கான்? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது வழியில் போயிட்டுருக்கிற பஸ்லையோ ட்ரெயின்லையோ அந்த 3-4 மணி நேரம் ட்ராவலும் உங்களுக்கு ஞாபகமாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், யாரெல்லாம் பாட்டமில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட 1/2 hour டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் ஏன் பாட்டமில் இருக்கீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். யாரெல்லாம் எப்பவும் பாட்டமில் இருக்காங்களோ, ஒரே ஆள் இந்த மீட்டிங்லேயும் பாட்டமில் இருக்காங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற மீட்டிங்கில் 3 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற மீட்டிங் யாராவது கண்டினியூஸாக பாட்டம்லேயே இருப்பாங்க. அது என்னென்னா சில நேரங்களில் அவங்க எதையும் கற்றுக்கிறது இல்லை, கீழே இருந்துடுறாங்க. அவங்கள மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்மளோட நோக்கம் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கணும், அவங்களோட வேலையை பறிக்கிறதா இருக்கக்கூடாது. அதுக்கான வழி என்ன? ஓகே ஃபைன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் இப்போது ஹைதராபாத்தில் இருக்கீங்க, நாங்கள் இப்போ உங்களை 15 நாள் ட்ரைனிங்க்கு டெல்லிக்கு அனுப்புகிறோம், இல்லை லக்னோ அனுப்புகிறோம். அங்கே ரொம்ப நல்ல ரெப்ஸ் வேலை செய்கிறாங்க, அவங்க உங்களுக்கு கற்று தருவாங்க. அந்த 15 நாளுக்கு அவங்க இங்கே வரும்போது ஹைதராபாத்லேருந்து டெல்லிக்கோ லக்னோவுக்கோ அவங்களோட காற்று தண்ணி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். அங்கே அவங்க கடினமாக உழைச்சே ஆகணும். இது ஒரு ட்ரெய்லர் தான். அப்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஹைதராபாத்லேருந்து நீ ட்ரைனிங்க்கு வந்திருக்க எங்கள் லக்னோவுக்கு, இங்கேயும் நீ இம்ப்ரூவ் ஆகலைன்னா, எதையும் கற்றுக்கலன்னா உனக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஒரு சின்ன விஷயத்தை வச்சு வேலையை செய்ய முடியும்னா ஹார்ஷான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எங்களோட வேலை உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை. எங்களோட வேலை நீங்கள் கீழே இருக்கீங்கன்றதை ஞாபகப்படுத்துறது தான். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் எங்கள் வேலை. ஒரு வேளை 3 தடவை ஒரு ஆள் பாட்டம்க்கு வராருன்னா அதில் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனோட தப்பும் இருக்குது. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் பாட்டமில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், இதான் உங்கள் குறைன்னு தெரிஞ்சோம், அவங்களோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூட உட்காந்து பேசுகிறாங்களா, டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்களா இல்லையா? யாராவது பாட்டம்க்கு வராங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், உங்கள் எல்லாரோட வைப்ஸும் குட்டாக இருந்தால், எனர்ஜிஸ் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் மக்களை இம்ப்ரூவ் பண்ணணும் சார். எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, அவங்க உங்களோட திட்டையும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. நான் எதுக்காக இதெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் என்னை பெருமைப்படுத்திக்க நினைக்கல. நாங்கள் எப்போவுமே எங்கள் மீட்டிங்ஸை இந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்சென்டிவ்ஸை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், மெடல்ஸை எப்போ நம்ம கொடுக்கணும், யாராவது நின்றுட்டாங்கன்னா அவங்க இன்சென்டிவ் அவங்களுக்கு நின்றுடும். இந்த விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அப்கிரேட் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் இன்னொரு ப்ராமிஸும் பண்ணுறேன், எதிர்காலத்தில் 99% ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் எத்தனை பேர் உயரத்துக்கு வந்தாலும் அவங்க எல்லாரும் கண்டிப்பாக மேன்கைண்டில் இருந்தால் வருவாங்க. உள்ளேருந்து ப்ரொமோட் பண்ணுவோம், அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். யாராவது பெரிய டிவிஷன்லேருந்து சின்ன டிவிஷனுக்கு போனால் அவங்களோட 2 வருஷம் இன்சென்டிவை மேன்கைண்டே கொடுக்கும், அது கம்மியாக ஆகாது. இந்த விஷயத்தில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மீட்டிங்கை நடத்துறதுக்கான சரியான வழி இதுதான். ஒரு சில மீட்டிங்ஸில் நான் பார்த்துருக்கேன், சில மீட்டிங்ஸை நடத்துறதுக்காக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை ஹெட்டே கூட வந்திருக்கலாம். அவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருப்பார். ஒரு சிலர் தூரமாக பேக்கில் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப டெலிகேட்டடாக இருப்பாங்க. கண்டிப்பாக டெலிகேஷன் இருக்கணும், ஆனால் டெலிகேஷனுக்கான அர்த்தம் இப்படி இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு தோணலாம், மீட்டிங்கில் எனர்ஜி கிடையாது, உயிரே கிடையாது, எங்களுக்கு சத்தமே கேட்கல, நிறைய பேர் தூங்குறாங்க. ஆனால் நீங்கள் மீட்டிங் நல்லா நடக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக மீட்டிங் நல்லா நடக்காது. ஒரு நல்ல மீட்டிங்கை நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மூளையில் ஒரு விஷயம் இருக்கணும், சார் ரூமுக்குள்ளே முக்கியமாக இருக்க வேண்டியது எனர்ஜி. அப்போ தான் மீட்டிங்ஸ் ரொம்ப நல்லா நடக்கும். நான் ஒரு சில மீட்டிங்ஸை பார்த்துருக்கேன், அதாவது நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் ஆரம்பிக்கிறதே நம்பர்ஸில் தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்பர்ஸை வச்சு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் எனர்ஜியே இருக்காது. நான் சொல்கிறது நம்பர்ஸ் இருக்கக்கூடாதுன்றது இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி மனுஷங்க தான் இருக்கணும். அது சொல்லுவாங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் இஸ் எ பாஸ்ட் டென்ஸ். அதாவது போன மாதம் போன வருஷம் நடந்த சேல்ஸ் அது பாஸ்ட் தானே. அந்த ரிசல்ட் எதனால் வந்துச்சு? நீங்கள் சில ப்ராசஸை அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்க, அதோட 2 ஸ்டெப் பின்னாடி என்ன இருக்கும்? ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஸ்கில்லுக்கு பின்னாடி இருக்கிறது வில்லுக்கு பின்னாடி இருக்கிறது மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது மக்கள். நானும் இந்த விஷயத்த நிறைய மேனேஜர்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். அதாவது மற்ற கம்பெனிஸில்
அவங்க எப்போவும் மேக்ஸிமமாக ஒர்க் பண்ணுறது ரிசல்ட்டில் தான். எனக்கு ரிசல்ட் வேணும், ரிசல்ட் வேணும், ரிசல்ட் வேணும். நான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு நடந்த ஸ்பெஷல் இன்சிடென்ட்ஸ். அதாவது மேன்கைண்டோட IPO வந்ததுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி IPO வந்ததுக்கப்புறமா சாதாரணமாகவே நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும். ஸோ ஐ மேட் 2 கிரேட் ஜென்டில்மேன். ஒருத்தர் பெரிய பேங்கர், நம்பர் 1 பேங்கர் இன் இந்தியா. அப்புறம் இன்னொருத்தர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்க கூட நான் ஒரு சின்ன சேட் பண்ணேன். அவங்க கூட டீ குடிக்கும்போது நான் கேட்டேன், நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், எங்களுக்குள்ளே என்னென்ன இருக்கணும், எப்படி வேலை செய்யணும். நான் ஒன்று சொல்லவா, 2 பேரும் ஒரே அட்வைஸ் தான் தந்தாங்க. நம்பர் 1, உங்களோட மேன்கைண்டோட ஷேர்ஸை பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. ஷேர் ப்ரைஸை பார்க்கறதுனால ஷேர்ஸ் அதிகமாகாது. அண்ட் இம்மீடியட்லி உங்களோட மொத்த எனர்ஜியையும் மொத்த ஃபோக்கஸையும் உங்கள் மேன்கைண்டை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்க. ஏதாவது குறை வந்தால் இன்னும் நல்லா வேலை செய்யுங்க, லாங் டேர்மில் வேலை செய்யுங்க. ஏதாவது சாதாரண ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலே நீங்கள் பயந்துடாதீங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட காரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் மணி கண்ட்ரோலை என் ஃபோன்லேருந்து எடுத்துட்டேன். மேன்கைண்டோட ஷேர் ப்ரைஸை பார்க்குறதையும் விட்டுட்டேன். எப்போவும் நிறைய மீட்டிங்ஸில் நிறைய மேனேஜர்ஸ் எப்பவும் பேசுறது சேல்ஸை பற்றி மட்டும்தான். சேல்ஸ் அதிகமாக்குங்க, சேல்ஸ் அதிகமாக்குங்க, சேல்ஸ் ஏன் அதிகமாகலை, டாக்டர் இதை எழுதுறாங்க அதை எழுதுறாங்க, ஏன் அதிகமாகலை. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சேல்ஸ் அதிகமாக்கணும்னு சொல்றதுனால மட்டும் சேல்ஸ் அதிகமாச்சுன்னா ஹெட் ஆஃபீஸில் சொல்லி சேல்ஸ் அதிகமாக்கலாம்ல. இந்த மாதிரி சேல்ஸ் அதிகமாகாது. ஒருவேளை சேல்ஸ் ஆகலைன்னா செகண்ட் லைன் கிட்ட சொல்லி அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸை எடுங்க. ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட மெடிக்கல் ட்ரிப் கிட்ட பேசி டீடைலிங்க எடுங்க. நாக் அவுட்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு எப்போவுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது தெரியறதில்ல, அவங்க கிட்ட பேசுறதில்ல, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. சார், எப்போல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதோ, எப்போல்லாம் சரியான முயற்சியை நீங்கள் எடுக்கலையோ, அப்போ அதுக்கு ஒரே ஒரு பெரிய ஃபார்முலா தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வேலை செய்யலாம். அதுதான் கோயிங் பேக் டு பேசிக்ஸ். டெண்டுல்கரோட ஃபார்ம் மோசமாக இருக்குது, விராட் கோலியோட ஃபார்ம் மோசமாக இருக்குது, எப்போவுமே மேட்சஸில் அவுட் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் நெட் ப்ராக்டிஸ் போவாங்க, மறுபடியும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் இந்த வேலை நடக்க மாட்டேங்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் அட்மையர் பண்ணுற ரொம்ப கிரேட்டஸ்டான பிளேயர், அவர் பேர் கோபே. அவர் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். ஒரு தடவை லாஸ்டான ரொம்ப ஃபைனல் மூமெண்ட்ஸில் அவர் 3 ஷாட்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் டீம் அந்த மேட்சை தோத்துட்டாங்க. அப்போது அவர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அப்போது ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்க, ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் மேட்சை தோத்துட்டீங்க, நீங்கள் கண்டினியூஸாக 3 ஷாட்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஏன் அதை மிஸ் பண்ணேன், நான் பண்ண தப்பு என்ன, இப்போ எனக்கு தெரியும் எந்த ரீசன்ஸால நான் அதை மிஸ் பண்ணேன். நான் அதில் ஒர்க் பண்ணுவேன், மறுபடியும் திரும்ப வருவேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் பிராங்க் கார்வெட் மறுபடியும் வந்தார். ரொம்ப பெரிய ஃபேமஸான ரொம்ப பெரிய ஸ்டார் ஆனார் பேஸ்கெட் பாலில். சார், நான் ஒன்று ஹானஸ்டாக சொல்கிறேன், ஒருவேளை ஏதாவது ப்ராடக்ட் விற்கலைன்னா நீங்கள் பேசிக்ஸ்க்கு போங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்யூஷன்ஸை தேடினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சொல்கிறதுனால எதுவும் நடக்காது. முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். கடைசியாக நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களோட மீட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள் எல்லாரும் பின்னாடி போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேக் ஷுவர் எல்லாரும் உங்கள் மீட்டிங்கில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும், முக்கியமானவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும், பயம் இருக்கணும், லேர்னிங்ஸ் இருக்கணும், இன்னொரு விஷயமும் இருக்கணும், கிராஸ் லேர்னிங் அண்ட் ஹேங் ஓவர். அதாவது அந்த பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ போகும்போது மீட்டிங்கை பற்றி யோசிச்சுக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ போகணும். அப்போ தான் இதெல்லாம் நடக்கணும். மக்கள் இதை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களோட பேரை பற்றி பேசணும், கிளாப்பிங்ஸ் நடக்கணும், அப்புறம் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பேசணும், மக்களை பேச வைங்க. நான் மீட்டிங்கை பார்க்கறதுனால எதுவும் நடக்காது. அப்புறம் சில மீட்டிங்ஸில் சீனியர்ஸ் எதுவும் பேசுறதில்ல, அவங்க மிட்வேல இருக்காங்க. சீனியர்ஸும் மேனேஜர்ஸும் நின்றுக்கிட்டே மீட்டிங்ஸை நடத்தணும். ஒருவேளை மேனேஜர்கிட்ட எனர்ஜி இல்லைன்னா மீட்டிங்ஸில் எனர்ஜி இருக்காது. ஒரு சில மீட்டிங்ஸில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகியிருக்கேன். ஒரு மீட்டிங் சொல்லணும்னா, எனக்கு லைஸ்ட்ராவோட மீட்டிங் பிடிச்சிருந்துச்சு, அதில் எனர்ஜி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக தெரியுது. மேன்கைண்ட்லேயும் நல்ல மீட்டிங்ஸ் நடக்குது. எனக்கு ரொம்ப நல்லதாக தெரிஞ்ச இந்த 2 மீட்டிங்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு. குட் ஃபீலிங்ஸ் ஆர் தேர். தேங்க்யூ வெரி மச். குட் லக். பபாய். டேக் கேர். எல்லாரும் இந்த விஷயத்தை உணரணும். ஆல் தி பெஸ்ட். பபாய். see you.